வணக்கம் கைஸ், இன்னைக்கு கூஃபி அண்ணோட விளையாண்ட ஒரு தரமான செஸ் மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த வாட்டி யார் டான்ஸ் ஆடணும்ன்றத தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபாலோ மட்டும். இந்த வாட்டி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டத்தோட பந்தயத்தை பேசியாச்சு. நான் தோந்தானே என்ன டாஸ்க் வேணா பண்றேன்னு சொல்லிட்டேன். பட் அண்ணா தோந்தா டான்ஸ் ஆடுறதோட சேர்த்து ஆனந்த் சார் சைன் போட்ட ஒரு செஸ் போர்டு வேணும்னு சொல்லிட்டு அண்ணாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேட்ச் ஆரம்பிச்சதுமே அண்ணா நம்மள 4 ஸ்டெப் மூவ் போட்டு முடிச்சிடலான்னு பார்த்தாரு. பட் அதை நம்ம முன்கூட்டியே கணிச்சு அதுக்கான டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு குதிரை எடுத்துட்டு டேரக்டா உள்ள போயிட்டு அண்ணாவே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டாரு. அப்புறம் அண்ணா வேற திடீர்னு அவரோட குயின் எடுத்துட்டு வந்து ராஜா பக்கத்துல வச்சிட்டாரு. வேற வழியே இல்ல, ராஜா வெளியே தள்ளி தான் ஆகணும்ன்ற சமயத்துல வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்மளும் சும்மா விடக்கூடாதுன்னு என்னோட குதிரை எடுத்துட்டு போய் ராஜாவையும் யானையும் லாக் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சிட்டேன். நான் நினைச்ச மாதிரி அண்ணாவும் ராஜாவை நவுத்தினாரு. நானும் என்னோட குதிரை எடுத்துட்டு போய் யானையை வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணா வேற அவரோட குதிரை எடுத்துட்டு வந்து டைரக்டா என்னோட ராஜாக்கு லாக் வச்சிட்டாரு. ஆல்ரெடி ராஜா 2 ஸ்டெப் வெளியே இருக்கு. இப்படியே போச்சுன்னா சரி வராதுன்னு நினைச்சா அதே மாதிரி குயின் எடுத்துட்டு வந்து திரும்ப லாக் வச்சிட்டாரு. இந்த இடத்துல செக்மேட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்துல நான் ஒரு மூவ் பண்ணது எல்லாரும் திரும்ப ஷாக்கு. ஷாக் ஆகி என்ன பிரயோஜனம், அடுத்த ஸ்டெப்லயே அண்ணா நம்மள செக்மேட் ஆக்கி விட்டாரு. எனக்கு ஒரே சங்கட்டமா போச்சு. அப்புறம் என்ன தோந்தாச்சு, அண்ணா கிட்ட என்ன டாஸ்க் நான் தரீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ணா வேற நாளைக்கு ஒரு பெரிய டாஸ்கா தரேன்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை இந்த வாட்டி நம்ம டான்ஸ் ஆடல. அண்ணா டாஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறமா அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோவா போறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பாக்குறேன். டாடா பை.